சிம்சன் ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல்ல இத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிம்சன் ப்ரெடிக்ஷன்ல பல விஷயங்கள் நடக்க நடக்க அதெல்லாம் பார்க்க அச்சங்கள் பெருமளவுல இருக்கு. ட்ரம்ப் அவர்களோட எதிர்காலத்த சிம்சன் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணா சொல்லியிருந்துச்சு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப அத சொல்ல வேணாம் நம்ம வாயால. ஸோ அதனால ட்ரம்ப் அவர்களோட எதிர்காலம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சேனல்ல தெளிவா சொல்லியிருக்கிறோம் ஒரு தடவ முன்னாடியே. அது முடிவுக்கான காலம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம். ஸோ அத நோக்கி தான் எல்லாமே நகருதா? ரொம்ப அச்சங்கள் பெருமளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, ட்ரம்ப் அவர்களோட முடிவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்பாங்க. அமெரிக்கா அப்ப நாச கேடு பண்ணிட்டாரு. அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்சன் ப்ரெடிக்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத பார்த்திருந்தோம். ஆனா இப்போ லாவ்ரோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுஎஸ்எஸ்ஆர் அந்த சோவியத் யூனியனோட இத வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வருவார் ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறத அன்றே கணித்தாங்க சிம்சன் ப்ரெடிக்ஷன்ல அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்ப இது எல்லாம் தான் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எக்ஸாக்ட்டா அப்படியே இது போல விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இது மட்டும் கிடையாது. இந்த இண்டிபெண்டன்ட் ரிபப்ளிக் ஆஃப் டெக்சாஸ் அப்படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்சன்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப டெக்சாஸ்ங்கிறது தனி நாடாகுமா? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இது கூட பரவால்ல. நெறையா கேளிக்கை இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிம்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுல சமீபத்துல ட்ரெண்டிங்கா வேர்ல்டுல பெருமளவுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, கிஸ்கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்பாங்க. தன்னோட ஊழியர வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்து ஜாலி பண்ணிட்டு இருக்கும்போது மாட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்டா அத கூட வந்து பார்த்தீங்கன்னா, சிம்சன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்னார் தான் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. பட் ஆனா அத வச்சு பார்க்கும்போது இன்னார் தான் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்களா? அப்படிங்கிறத வந்து பார்த்தா பல விஷயங்கள். இதோட சிம்சன் சொல்றது பலது நடந்திருக்கு. பலது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜியா இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து பார்த்தா நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அப்ப என்ன சிம்சன் வந்து சொல்ற மாரி எதிர்காலம் கணிக்கப்பட்டுருமா? அப்படிங்கிற போல அச்சங்கள் வருது. இதனால உலகம் மிக பெருமளவுல போர சந்திக்க நேரிடுமா? அப்படிங்கிற அச்சங்களும் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிக்கிறதுக்காக பேசிக்கிறாங்க. அலாஸ்கால வச்சு பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதனால தாக்குதலோட வீரியம் ஏதாவது கம்மியாகுமான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ரஷ்யா வீரியமா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டான்டினிவ்கா ஃப்ரான்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிறது போல செய்திகள், வீடியோ பதிவுகள்லாம் அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. கொஸ்டான்டினிவ்கால எம்எல்ஆர்எஸ வச்சு அந்த பகுதிகளை தாக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல கொஸ்டான்டினிவ்கால அலோ அப்படிங்கிற நாக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா கொஸ்டான்டினிவ்கா மிக பெருமளவுல பேசுபொருளா மாறப்படும். டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல மிக முக்கியமான ட்வின் சிட்டிஸ்ல ஏதோ ஒன்று. ட்வின் சிட்டிஸ்னா பக்கத்து பக்கத்துல சிட்டிஸ்லாம் இருக்கும். பெரும் பெரும் சிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டான்டினிவ்கா ஒன்று ரொம்ப பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பக்ரோஸ்க்கு கிரியோல வந்து பிடிச்சிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் என்னப்பா ஆல்ரெடி செமி சர்க்கிள் தானே பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற சிலர் தரப்பு வந்து இருக்கு. இங்க மட்டும் இல்லாம ஃபேப் குண்டுகள் தொடர்ந்து இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க் பயில அதிகப்படியான ஃபேப் குண்டுகள் ரஷ்ய தரப்பு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாக்குதலோட வீரியம் மிக பெரும் அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி இருக்கும் சமயத்தில் தான் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யூரோப்பியன் லீடர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குயிக்கா டிசைட் பண்ணி எடுக்கணும். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட பேசியிருக்கேன். ஜெலன்ஸ்கி அவர்கள் கொஞ்சம் மிக முக்கியமான முடிவுகள் கொஞ்சம் பாஸ்டா எடுங்க. டொனஸ்க் டெரிட்டரியிலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா மற்ற பகுதிகளில் ரஷ்யா அஃபென்சிவ் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணதா சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் டொனஸ்க் பகுதியிலேருந்து வித்ட்ரா பண்ணுவீங்களா? அதுக்கு ஏற்றபடி பேச்சுக்கள் நடத்தலாம் அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் ட்ரம்ப் அவர்கள் தரப்புலேருந்து வந்திருக்கு. இது புட்டின் அவர்கள் தரப்புலேருந்து தரக்கூடிய ப்ரொபோசல் அப்படிங்கிறதோடையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது கரண்ட் ஃப்ரண்ட் லைன்ல என்ன கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்குவாங்க. பட் ஆனால் அதுக்கு சீஸ்ஃபயர் போட்டுருவாங்க. அதுக்கு ரஷ்யா எழுதி கொடுக்கணும். நாங்கள் இனிமேல் உக்ரைன் யூரோப்பியன் அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற எழுதி கொடுக்கணும். இது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உத்தரவாதங்கள், செக்யூரிட்டி கேரண்டிஸ், இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான செக்யூரிட்டி கேரண்டிஸ் கொடுக்குறோம். ஆர்டிக்கல் 5 போலவே ஒரு செக்யூரிட்டி கேரண்டி, ஆனா நேட்டோ அல்லாத ஒரு செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கும். இது போல முடிவுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசலை வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு சொன்னதா சொல்லப்பட்டு வருது. ட்ரம்ப் அவர்கள் கிளாரிட்டியா சொன்னார்னா தான் நம்ம எதனாலும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் வந்து பண்ண ப்ரொபோசலும் வச்சிருந்துக்கிறாங்க. ஜாப்ரோசியா பகுதியெல்லாம் முன்னேற மாட்டாங்க. கெர்சன் பகுதியிலேருந்துலாம் பின் வாங்கிடுவாங்க.
இந்த எந்தெந்த பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அது அப்படி அப்படியே இருக்கும். கரண்ட் ஃப்ரண்ட் லைன்ல ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா டொனஸ்க், லுகான்ஸ்க் பகுதியிலிருந்து முழுவதும் வெளியே போயிடணும் அப்படிங்கிற போல சொன்னதா சொல்லப்பட்டது. இன்னும் சில மீடியாக்கள் டொனஸ்க், லுகான்ஸ்க். இந்த 2 பகுதிகளை மட்டும்தான் ரஷ்யா இப்போதைக்கு ட்ரேடில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைடில் வச்சுருக்கிறாங்க. மற்ற பகுதிகள் மேபி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ல வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற போல சந்தேகங்கள் இருக்கு. என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசிட்டு வெளியே கிளம்புன மாதிரி அந்த சூழ்நிலையை அந்த தோரணையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அழுத்தங்கள் கொடுத்தாச்சு, நடந்த விஷயத்த சொல்லியாச்சு. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட தலைவரே, புட்டின் அவர்கள் டிமாண்ட் பண்ற மாதிரிலாம் நாங்க வந்து கிளெம்ரின் லீடர்னு சொல்லிக்கிறார் விளாடிமிர் புட்டின் அவர்கள். ஸோ அவங்க டிமாண்ட் பண்ற மாதிரிலாம் நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியிலிருந்து வெளியெல்லாம் வர முடியாது. அன்ஆக்குபை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வராத பகுதியில நம்ம எப்படி விட்டுட்டு வெளியே வர முடியும்? அதுக்கு நம்ம இந்த ஃப்ரண்ட் லைன் எல்லாத்தையும் மற்ற பகுதியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எப்படி இந்த பகுதி வந்து பின்வாங்க முடியும் அப்படிங்கிறத வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் நியாயமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ இதன் அடிப்படையில் இந்த நாட்டோ மாதிரியே ஸ்டைலில் ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கோலிஷன் ஆஃப் வில்லிங் தானா முன் வந்து உதவும் கூட்டம்னு உக்ரைனுக்காக ஒரு கூட்டங்களையும் வந்து உதவிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த கூட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கூடுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ கூடி எந்த மாதிரியான செக்யூரிட்டி கேரண்டி உதவிகள் உக்ரைனுக்கு செய்ய போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பல நாடுகளும் இப்போ பேக் அடிச்சுட்டாங்க, எதுக்குங்க தேவையில்லாம அப்படிங்கிற பேக் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது வழியும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு ரஷ்யாவுக்கு போயிருந்தார் இல்லையா? நேராக ரஷ்யாவில் இன்னர் சர்க்கிள் மீட்டிங் வந்து பண்ண திருப்பி கூப்பிட்டுருக்கிறார். எப்படி இந்த மீட்டிங் பேசுறதுக்கு முன்னாடி இன்னர் சர்க்கிள் கிட்ட பேசிட்டு அலாஸ்காக்கு போனாரு. இப்ப அங்க பேசினதுக்கு அப்புறமா இங்க வந்து முதல் வேலையா இன்னர் சர்க்கிளை பார்த்து பேசிக்கிறாரு. என்ன நடந்திருக்கு? பாசிட்டிவா நடந்திருக்கு. நம்மளோட தரப்புல இருக்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா பிரசன்ட் பண்ணியிருக்கோம். உக்ரைனை பத்தின எங்களோட நிலைப்பாடு என்னன்றது தெளிவா அமெரிக்காவுக்கு புரிய வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இரு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உறவுகள் மேம்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைலாக் இது. அதுவும் இந்த சூழ்நிலைக்கு இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப அதிக அளவில் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த மீட்டிங் அப்ப பண்ண பேசிக்கிறாங்க. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட டேர்ம்ஸ்ல சிலது சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரம்ப் அவர்கள் எப்படி இந்த உலகத்துக்கு சொல்லி புரிய வைக்க போறாருன்னு. அடுத்தது மீடியாக்கள் தரப்புலாம் வந்துட்டோம்னா கூடிய சீக்கிரத்தில் ஆகஸ்ட் 22 கோலிஷன் ஆஃப் வில்லிங் 17ஆம் தேதி நடக்குது இல்லையா? ஸோ அந்த மீட்டிங்ல எந்தெந்த நாடுகள் எவ்வளோ ட்ரூப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மேபி பேசிக்கிட்டு எந்தெந்த பகுதிகளை அவங்க டிப்ளாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்களா இருக்கலாம். ஸோ அந்த 14ஆம் தேதி அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 22ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள், புட்டின் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவில் வச்சு மீட்டிங் போடப்படும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதா மேற்கு மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் கிடையாது. ரோக்ரத்தன் அப்படின்னு ஒரு நபர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட ஒரு சிடியு பார்ட்டி, கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டி, அந்த ஒரு மெம்பர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, புட்டின் அவர்கள் பேசிக்கிறாரு, இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைகள் எட்டப்படுது, அதுக்கான வேலைகள் நடக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இதுல என்னன்னா நம்மளோட செக்யூரிட்டியை டேக் கேர் பண்ணிக்கணும்ன்ற விஷயத்தை இது உணர்த்துது. ரஷ்யாக்கு எதிராக நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறதோ ஜெர்மனியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி தரப்புல இருந்து இது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் ப்ரிப்பேர் ஆவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பெலரூஸோட அதிபரான லுகசங்கா அவர்கள் கிட்ட வந்து பண்ண பேசிக்கிறாங்க. ஹைலி ரெஸ்பெக்டட் ஒரு டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்திருக்கு, ஆன்லைன் டாக்ஸ். ஸோ இதுல ட்ரம்ப் அவர்கள் பெலரூஸோட லுகசங்கா அவர்கள் பேசியிருந்துக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயங்கள் எட்டப்பட்டிருக்கு. நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். அலாஸ்கால நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக ட்ரம்ப் அவர்கள் பெலரூஸ்க்கு நன்றிகள் சொன்னாங்கன்னா 1300 பிரிசனர்ஸ் நினைக்கிறேன். ஸோ தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸ்ல வந்து பிரிசனராக வச்சிருந்துக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை முன்னிட்டு பெலரூஸ்ல இருந்து அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நன்றிகள் ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து வந்திருக்கு. அடுத்தது நம்ம இந்த சென்ஸ் இந்தியா. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள் மேல அழுத்தங்கள், சாங்ஷன்லாம் போறதா மிரட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ நீங்களே சவப்பு கம்பளம்லாம் விரிச்சு வர வச்சுட்டீங்க, பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, சுமூகமா நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க அழுத்துனீங்க அப்படின்னா
வேற மாரி ஆயிடும்னு இந்திய தரப்பு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த டாரிஃப்லாம் போயிரும் அப்படிங்கிறது போல. ஸோ இதுக்கப்புறம் இது போல அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணா தேவையற்றதா மாறிடும் அப்படிங்கிற நம்ம தரப்பு வந்து எதிர்பார்க்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது போல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பாய்.